உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வந்து கெட்டு போயிட்டு இருந்தார், முடங்கி போயிட்டு இருந்தார் அப்படின்னா தங்கத்துக்கும் நமக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும். எனக்கும் தங்கத்துக்கும் 10 கிலோமீட்டர், ஏன் பல மைல் தூரங்க அப்படின்னே நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த தங்கம் நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா சுய ஜாதகம் ஒரு காரணம். சுய ஜாதகம் எல்லா ஜாதகமும் 100% எப்பயுமே மங்களமான சுபிக்ஷமான விஷயத்தை தான் கொடுக்குமா? கிடையாதும்மா. சூப்பரான ஜாதகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த சனி பகவான் 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, கண்டக சனியா அப்படியெல்லாம் வரும்போது, முக்கியமாக அஷ்டம சனியாக வரும்போது நம்ம கையிருப்பை கரைக்க பார்ப்பாருமா. கடைசி உன் சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருந்தால் நீ தப்பிச்ச. தசையும் சனி தசையே இருக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியாக இருக்கும். சுய ஜாதகத்தையும் தசையும் வந்து பார்த்திங்கன்னா சனி தசையே இருக்கும். அப்போ சனியினோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். சாம்ராஜ்யத்துக்கே நான் வந்து ஓனராக இருந்தேன். அந்த சாம்ராஜ்யமே ஒரு நாளில் அழிஞ்சிடுச்சு அப்படின்றதையும் நான் பார்த்துருக்கேம்மா. எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. ஜஸ்ட் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்கும், எத்தனை கோடி மொத்தமாக ஜீரோ ஆகி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம பிறந்த வீட்டில் பொண்ணுங்களுக்கு வந்து நகை போட்டு அனுப்புறதே ஒரு அசட் அப்படின்னு சொல்லி தான் போட்டு அனுப்பவே செய்வாங்க. அந்த காலத்தெலாம் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைங்கள் வந்து இன்னொருத்தர் வீட்டில் வாழ போகுது அப்படின்னா இந்த நகை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு உபயோகமான ஒரு பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை தரதுக்கு பயன்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசில் பதிவே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு தேவை இருக்குன்னா நம்ம ஜுவல் லோன் தான் பிளட்ஜ் பண்ணுறோம் இல்லையா? வேகமாக போகிறோம், பக்கத்தில் எந்த பேங்க்கில் வட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ஜுவல் லோன் வைக்கிறோம். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு 20-30 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது இந்த மார்வாடி ஷாப் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு நம்ம சீட்டு வந்து எழுதிட்டு அங்கே வந்து நகை வைக்கிறது வந்து பழக்கமாக இருந்தது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, என்ன தான் நம்மளுக்கு கேட்குற பணம் நகையை வச்சோன்னே நம்மளுக்கு கிடைச்சாலும் மறுபடியும் நம்ம அந்த நகையை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அது தங்கிறதே கிடையாது. ஒரு தடவை வந்தது மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி பேங்க்லேயே போய் உட்காந்துடுது நகை. ஏதாவது ஒரு தேவையும் அதற்காக ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இப்படி வந்துட்டு போகிற நகையால் நம்ம வந்து அதை போட்டு அழகு பார்த்தோ ஒரு அனுபவிக்கிறதோ முடியறதில்ல. இப்படி நகை நிரந்தரமாக பேங்க்லேயே தங்கிறதும் உண்டு. நிறைய பேர் வந்து அப்படியே தங்கி வட்டி கட்ட முடியாமல் அது ஆக்ஷன் போகிற அளவுக்கு போகிறதும் உண்டு. இதை எப்படி தவிர்க்கிறது? ஏன்னா அவசியத்துக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அது ஏன் மறுபடி போயிட்டே இருக்குது? இதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறத தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேம் சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவாகவே நகையை நம்ம அடகு வைக்கிறோன்னா நம்ம யோசிச்சு தான் வைப்போம். ஐயோ, ஒரு விசேஷத்துக்கு போகணுன்னா நகை இல்லைனா வீட்டில் கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மீறி வைக்கிறோம் அப்படின்னா அதற்கான தேவை இருக்குது. நிறைய பேர் ரொம்ப அத்தியாவசியமான தேவைக்காக வைக்கிறதும் உண்டு. சில பேர் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிறதுக்காக, ஒரு வீடு வாங்க, ஒரு கார் வாங்க, ஒரு 2 வீலர் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காவது வைக்கிறது உண்டு. இது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு தடவை வைக்கிறோம், அடுத்த ஒரு 12 மாதங்களில் மூட்டுறோம். வட்டியெல்லாம் கட்டி ஒழுங்காக பணத்தை கட்டி நம்ம வந்து மீட்டு கொண்டு வந்துடும். ஆனால் மறுபடியும் ஒரு 2 மாதத்திலோ இல்லை ஒரே வாரத்திலேயோ கூட மறுபடியும் அதை அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இது எப்படி தவிர்க்கிறது மேம்? மறுபடியும் பேங்க்லேயே போய் உட்காந்துக்குதே. கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த நகை வந்து நிறைய பேர் சொல்கிறது உண்டு, எனக்கும் நகைக்கும் ராசியே கிடையாதுங்கம்மா, வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட தங்கிறது இல்லை அப்படிம்பாங்க. இப்படி சொல்ல நானே கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் நகை தங்க மாட்டேங்குது, அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேங்க் லோன், ஜுவல் லோனுக்கு போகுது, இல்லை அடமான கடைக்கு போகுது, இல்லை வியாபாரமே பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம சில விஷயங்களை பார்க்கணுமா. உங்களோட செலவுகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசர செலவாக வருது. அந்த அவசர செலவாக வருது, எது சார்ந்து வருது அப்படின்றத கவனிங்க. 2வது, நீங்கள் திட்டமிட்டு செலவு பண்ண மாட்டேன்றீங்களா, அதையும் கவனிங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு இல்லாமல் இருக்கீங்களா. இந்த 3 விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும் இல்லைங்களாம்மா. அப்போ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா உங்களோட காரணத்தை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த காரணத்தையும் கண்டுபிடிச்சிட்டு கூட ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, நம்ம ஜாதகம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு தங்கம்னா எனக்கு சுத்தமாக ஆகாதுங்க, தங்க நகை போட்டாலே நான் நல்லா இருக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. இதுக்கு சண்டை வருது சொல்லுவாங்க. ஆமாம், சண்டை வருதும்பாங்க. நான் தங்கம் போட்டாலே எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போதும்பாங்க. நான் தங்கம் போட்டுன்னு ஒரு விஷயத்துக்கு போனால் நான் நல்லா இருக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் உண்மைதானா, இல்லை அவங்களுடைய கற்பனை சக்தி அதிகத்தினால அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னா உண்மையும் இருக்குமா. பொதுவாக வந்து பாருங்கள், சுய ஜாதகத்தில்
குருவை தான் வந்து பார்த்திங்கன்னா பொன்னன் அப்படிம்பாங்க. தேவகுரு பிரகஸ்பதி பொன்னன், முழு சுபர், அவருக்கு பொன்னன் அப்படின்ற பேரும் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வந்து கெட்டு போயிட்டு இருந்தார், முடங்கி போயிட்டு இருந்தார் அப்படின்னா தங்கத்துக்கும் நமக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும். எனக்கும் தங்கத்துக்கும் 10 கிலோமீட்டர், ஏன் பல மைல் தூரங்க அப்படின்னே நீங்கள் சொல்லிக்கலாம். புரியுதுங்களாம்மா? அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க அப்போ அவங்க மிகைப்படுத்தி சொல்கிறாங்களா? மிகைப்படுத்தி சொல்ல, உண்மையை தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க இது இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லுது அப்படிம்பாங்க. அது உண்மை கிடையாது. அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். சரிங்களாம்மா? அப்போ அந்த தங்கம் நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா சுய ஜாதகம் ஒரு காரணம். சுய ஜாதகம் எல்லா ஜாதகமும் 100க்கு 100% எப்பயுமே மங்களமான சுபிக்ஷமான விஷயத்தை தான் கொடுக்குமா? கிடையாதும்மா. எவ்வளோ ஒரு உத்தமமான ஜாதகமாக இருக்குது அப்படின்னாலும், சூப்பரான ஜாதகமாக இருக்குது அப்படின்னாலும், இந்த சனி பகவான் 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, கண்டக சனியா அப்படியெல்லாம் வரும்போது, முக்கியமாக அஷ்டம சனியாக வரும்போது நம்ம கையிருப்பை கரைக்க பார்ப்பாருமா. என்ன இருக்கும் மொத்தத்தையும் வாஷ் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவார். கடைசி உன் சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருந்தால் நீ தப்பிச்ச. தசையும் சனி தசையே இருக்கும். சனி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியாக இருக்கும். சுய ஜாதகத்தையும் தசையும் வந்து பார்த்திங்கன்னா சனி தசையே இருக்கும். அப்போ சனியினோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புத்தியும் சனி புத்தியாக இருக்கும். அப்போ தான் சனி தசை ஆரம்பிச்சிருக்கும். புத்தியும் சனி புத்தியாக இருக்கும். மொத்தமாக க்ளீனாக ஆசிட் போட்டு கழுவி விட்டுடுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி க்ளீனாக கழுவி விட்டு நம்மள போயிடுவார். புரியுதுங்களா? அப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நகை மட்டும் இல்லாமல் போகிறதுல ஏழ்மை நிலை அப்படின்றது தள்ளப்படுவாங்க. பெரிய பிஸ்னஸ் செஞ்சுருந்தேங்க. பெரிய வந்து பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸ் வச்சு நடத்தியிருந்தோம். பெரிய லெவலில் ஒரு சாம்ராஜ்யத்துக்கே நான் வந்து ஓனராக இருந்தேன். அந்த சாம்ராஜ்யமே ஒரு நாளில் அழிஞ்சிடுச்சு அப்படின்றதையும் நான் பார்த்துருக்கேம்மா. எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. ஜஸ்ட் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்கும். எத்தனை கோடி மொத்தமாக ஜீரோ ஆகி அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாழ்வாதாரமே இல்லாமல் நிற்பாங்க. இந்த மாதிரி எத்தனையோ மக்களை வந்து நம்ம பார்த்து தான் இருக்கோம். பொதுவாகவே வந்து பாருங்கம்மா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்கக்கூடாது அப்படின்னாலே நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வச்சுக்கணும்மா. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போகும். அப்படி மொத்தமாக வாஷ் அவுட் ஆகுச்சு, கதவு ஜன்னல் எல்லாம் மூடப்பட்டுடுச்சு, உனக்கு நல்லா வாழறதுக்கு அப்படின்னாலும் எங்கேயோ ஒரு வெளிச்சம் அப்படின்றத ஆண்டவன் காமிச்சு கொடுப்பான். அந்த வெளிச்சத்து மூலிமா நீ வழி நடத்தின்னு போயிட்டே இருக்கலாம். உன் குடும்பத்தை நீ நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஆக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு சுய ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி பாருங்கள், சனி இந்த மாதிரி வந்தாலும் பிரச்சனை வரும். இப்போ குரு சுய ஜாதகத்தில் நல்லா தாங்க இருந்தார். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து, நான் வந்து ரிஷபராசி அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களான்னா 8 மற்றும் 11க்கு அதிபன் குரு பகவான். அப்போ அவனோட தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரிஷபராசி, வார்த்தை தடுமாறுச்சு அதனால திருப்பி சொல்கிறேன். அதாவது ரிஷபராசி ரன் த்ரூ ரிஷபராசிலேருந்து போகலாம். அதாவதுமா நீங்கள் ரிஷபராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து குரு பகவானோட தசை நடக்குது இப்போது அப்படின்னு வச்சுக்கோங்க. குருவை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ரிஷபராசிக்கு 8 மற்றும் 11க்கு அதிபன். அவன் 8லேயே போய் குரு உங்கள் சுய ஜாதகத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுவான்? வெச்சி செஞ்சிடுவான். வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இருக்காது. அதே மாதிரி நல்ல ஒஹோன்னு வாழ்ந்த ஒரு பர்சனாலிட்டி ஒரே நாளில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. நல்ல வசதியாக இருப்பாங்க. டேக்ஸில் மாட்டிப்பாங்க. இன்கம் டேக்ஸில் ரெகுலராக டேக்ஸ் கட்டுற பர்சனாலிட்டியாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒன்று காரணம் மாட்டிப்பாங்க. ஆக மொத்தம் நடு ரோட்டில் நிற்க வைப்பாங்க. இந்த மாதிரி பார்க்குறது உண்டுமா. அதே மாதிரி ராகு தசை, சுய ஜாதகத்தில் ராகு தசை வருது அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. ராகு தசையை திடீர் மாற்றங்கள், திடீர் நிகழ்வுகள். சுய ஜாதகத்தில் ராகு எக்ஸலண்ட்டாக இருக்கா, திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படிலாம் கொடுத்துருவாங்க. நம்ம பார்ப்போம், ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்களான்னா ஜாக்குவர் காரில் வந்து இறங்குவாங்க. எப்படா வந்தான் இவன் ஜாக்குவர் காரு, பென்ஸ் காரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ராகு தசையாக இருக்கலாம். அப்படியே மொத்தமாக தூக்கி விட்டுருவார். மொத்தமாக தூக்கி விட்டு ராகு மறந்துடுவார். புரியுதுங்களா? இதே ராகு பகவான் 8ல் இருக்கார், அஷ்டமத்தில் இருக்கார், இல்லை 3, 6, 8, 12 இந்த மாதிரி பாவங்களில் இருக்கார். அதில் பாபர்னோட பார்வை வேறு இருக்குது, சனியினோட பார்வை வேறு இருக்குது. முடிஞ்சே போச்சு. இல்லை அவரே கெடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கார். ரொம்ப பெரிய லெவலில் இருக்கவங்கள ரொம்ப சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பள்ளத்தில் போட்டுருவார். ரொம்ப சூப்பராக இருந்தாப்பா, நல்ல அறிவாளிப்பா, எவ்வளோ பெரிய அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸும் நம்ம இப்போ சமூக வலைத்தளத்தில் பார்த்துருக்கோம் இல்லைம்மா. அதாவது எவ்வளோ பெரிய திறமை, எப்படி பயங்கரமாக சமைப்பார், செஃப்னா இவர் தான். அந்த மாதிரி நம்ம எத்தனையோ பேர் சொல்லியிருப்போம். ஆன்மீகவாதினா இவர் தான்ப்பா உத்தமமான தலைவர். ஒரே விஷயத்தில் சம்மந்தமே இல்லாமல் அவரோட பர்சனல் ஏதாவது இருக்கோ அந்த பர்சனலை கிளறி அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தி நடுவில் கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இதுவும் வந்து ராகு. கையில் ஏகப்பட்ட பெரிய கோட்டீஸ்வரம்ப்பா இருந்தாலும் ஒன்றுமே இல்லைப்பா, இப்போ சாப்பாட்டுக்கு மற்றவங்க வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையே புரட்டி போடும். தங்கம் போய் ஏமாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும்லாம். சரி, இப்படியெல்லாம் இந்த தசையெல்லாம் தங்கத்தை வந்து உங்களுக்கு மொத்தமாக தொடச்சி விட்டுடுது அப்படின்னாலும் வீட்டில் இருக்க தங்கம் இருந்துகிட்டே இருக்கணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அடமானமே வைக்கக்கூடாது, பேங்க்குக்கே போகக்கூடாது. அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் ஒன்று இருக்குமா. அது என்ன அப்படின்னா,
வீட்டில் எவ்வளோ தங்க நகை இருக்குது அப்படின்னாலும் அதை எடுத்துக்கோங்க. எடுத்து மகாலட்சுமி தாயார் முன்னாடி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி தாயார் முன்னாடி கனகத்தாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபாடு பண்ணிவிட்டு அந்த தங்க நகையை உங்கள் கையில் வச்சுட்டு உப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அந்த உப்பு மேலே நகையை வச்சு கனகத்தாரா ஸ்தோத்திரம் ஒரு முறை பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வால்ட்டில் வைங்க, பீரோவில் வைங்க. திரும்பி போகாது, கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா மேம், பல பேரோட பிரச்சனைக்கான அற்புதமான தீர்வு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நகை திரும்பி வரும்போது மீட்டு எப்படியாவது கொண்டு வரவங்களுக்கு தோணும், சரி இந்த விசேஷத்துக்காக ஒரு நகையை போட்டு போவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கான ஒரு வழியே இல்லாமல் மறுபடியும் அதை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மனசு வேதனை தான் படுது. ஆனால் அதையும் வந்து மாற்ற முடியும், அதற்கான பரிகாரங்களும் உண்டுங்கிறத அற்புதமாக நம்ம நேயர்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி மேம்.